அதெல்லாம் சரி. இப்போ அந்த பாடியை என்னங்க பண்றது? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி எப்படி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றது? என்னங்க, அந்த பொண்ணு எங்க வச்சுதான் யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுதுங்க. அந்த சத்தம் கேட்டுதான் போலீஸ்க்கு யாரோ போன் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? அப்படிதான் தெரியுது. எப்படிங்க கரெக்டா நம்ம வீட்ல வந்து இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது? என்ன எழவோ, நாம அவசரத்துல வீட்டை பூட்டாம போனது அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. இப்போ அனாவசியமா நம்ம தலை இதுல மாட்டிட்டு உருளுதேங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. யாருக்கும் தெரியாம நாமளே அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஐயோ, அது எப்படிங்க முடியும்? முடியும், எப்படியாவது முடியணும். நீ போய் ஒரு பெட்ஷீட்டும் 4 கேரி பேக்கும் எடுத்துட்டு மேல வா, சீக்கிரம். என்னங்க, என்னங்க இந்த டைம்ல ரோட்ல போனா ஜனங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா வழியில போலீஸ் பிடிச்சிட்டா? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். விடிஞ்சதும் போலாங்க. விடிஞ்சாலும் டேஞ்சர் தான். இப்ப டைம் என்ன பாரு, 12 ஆகுதுங்க. நம்ம ஒரு 4 மணிக்கு மேல போலாம். ஆமா, எங்க போய் இதை டிஸ்போஸ் பண்ண போறோம்? பார்க்கலாம். எனக்கும் ஒன்றும் புரியல. கொண்டு போய் ஏதாவது ரயில்வே ட்ராக்ல போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, ஆனா அங்க போய் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சரி வரும். எனக்கு என்னமோ இதெல்லாம் பயமா இருக்குங்க. பேசாம அந்த இன்ஸ்பெக்டரை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லிடலாமாங்க? அவன் ஆளே சரியில்லை வித்யா. நாளைக்கு வேற எனக்கு ஃபாரின் பயர்ஸோட மீட்டிங் இருக்கு. அதை நான் அட்டன் பண்ணி ஆகணும். ஒர்க் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணணும். இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. பேக் பண்ணது பண்ணியாச்சு. டிஸ்போஸ் பண்ணி முடிச்சிடலாம். இறங்கு. என்னங்க இங்க வந்திருக்கோம்? சொல்றேன்.
சூப்பர். வாங்க சார். மிஸ்டர், பேர் என்ன சொன்னீங்க? உதய். உதய், வாங்க வாங்க வாங்க. நிறைய கொலை பண்ணிருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப ஈஸியா பாடியை டிஸ்போஸ் பண்றீங்க. எங்கயாவது இந்த மாதிரி நடக்குமா? ஓ, இதத்தான் கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்வாங்களோ? என்ன மிஸ்ஸஸ் வித்யா, நீங்க தான் புருஷனுக்காக கொன்னீங்களா? டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ற விஷயத்துல இந்த அளவுக்கு ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகுதே. சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் 62 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வீட்ல இருந்து கார்ல ஒரு டெட் பாடியை போட்டுக்கிட்டு அதை இந்த மாதிரியான ஒரு இடத்துல வச்சு டிஸ்போஸ் பண்றத கண் கூட நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கணும் இல்லையா மிஸ்ஸஸ் வித்யா? சரி, சொல்லுங்க நல்லவர, நான் என்ன தப்பா நினைச்சிட்டேன்? சார், நடந்தது சொல்லிடுறேன் சார். சார், உண்மையை சொல்லணும்னா நீங்க பேசின விதத்தை பார்த்து நான் பயந்துட்டேன் சார். நம்புற மாதிரியே இல்லையே. நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன? சும்மா கதை சொல்லாதீங்க. நீங்க படபடப்பட என்கிட்ட பேசுற விதத்தை வச்சு உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு முடிவு பண்ணி தெரு முனையிலேயே என் வண்டி ஆஃப் பண்ணிட்டு உங்க வீட்டையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கார்ல டெட் பாடியை வச்சதும் சம்திங் ராங்னு முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்தேன். வேலையில சின்சியரா இருக்கிற போலீஸ்காரனை பார்த்து பயந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கரெக்டான ஆளுங்களே கிடையாது. பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சிருந்த செட்டப்பா. சார், ப்ளீஸ் நம்புங்க சார். சார், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். இன்னைக்கு முழுக்க நான் என் வைஃபோட பர்ச்சேசிங்ல இருந்தேன் சார். கரெக்ட். நடுவுல போன் வந்திருக்கணுமே. ஃப்ரெண்ட் கூட போய் பேசிட்டு வரேன், நீ புடவை எடுத்துட்டு இருன்னு உங்க வைஃப் கிட்ட சொல்லிருப்பீங்களே சார். நியாயம் கேட்டு வீட்டுக்கு வந்தவள போட்டு தள்ளிட்டு மறுபடியும் வந்து துணி கடையில ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.